and welcome to Viking Premium Bunions and Briefs வழங்கும் தமிழ் சடுகுடு. இந்த உற்சாகம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. Powered by the Chennai Silks மற்றும் ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை புதுச்சேரியில் கோலாகல திறப்பு விழா. உதய கிருஷ்ணா அசல் நெய். அசோசியேட் ஸ்பான்சர் NGA 500 TMT கம்பிகள் ஒவ்வொரு இன்ச்சில் நம்பிக்கை. ஸ்பெஷல் பார்ட்னர் ராம்ராஜ் வேஷ்டி மற்றும் டி-ஷர்ட் காம்போ. இனி வீட்டிலையும் வேஷ்டி. காலம் காலமா தமிழ் அப்படின்னு சொன்னாலே உழைப்பு அப்படின்னு நமக்கு வந்து நம்ம யோசிப்போம். உடனே தமிழ் அப்படின்னாலே உழைப்பு. நம்மளோட அடையாளத்துக்காக நம்ம எவ்வளவோ இடங்கள்ல போராடி இருக்கோம். அண்ட் அந்த போராட்டத்துக்கான விளைவு இன்னைக்கு நமக்கு வந்து ரொம்ப ஒரு பிரகாசமான ஒரு ஃபியூச்சர் நமக்கு கிடைச்சிருக்கு. உலக அளவுல தமிழர்கள் ஒவ்வொரு துறையிலையுமே வந்து அவங்களோட முத்திரையை படிச்சுட்டே இருக்காங்க. இந்த அங்கீகாரம் இன்னும் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு. அண்ட் அந்த தமிழை தான் கொண்டாடுறதுக்காக இன்னைக்கு இத்தனை பேரும் வந்திருக்கோம். ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நம்மளோட பட்டிமன்ற பேச்சாளர்கள் இருக்காங்க. இன்னைக்கு இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் திரு ராஜபாளையம் உமாசங்கர் அவர்கள் இருக்காரு, திரு கருணாநிதி அவர்கள் இருக்காரு, திருமதி ரம்யா அசோக் இருக்காங்க, அண்ட் திரு குறிச்சிபாய் நவஜோதி அவர்கள் இருக்காரு. இன்னொரு பக்கம் இவங்களும் பேச்சாளர்கள் தான். நுனி நாக்குல தமிழ்ல பேசி அதையும் வந்து பதிவு செய்யக்கூடிய திறன் கொண்டவர்கள் தான் இந்த ஆர்ஜே. அதனால எங்களோட ஆர்ஜே டீமையும் வந்து நான் வெல்கம் பண்ண விரும்புறேன். ஆர்ஜே சாரு, ஆர்ஜே சமா, ஆர்ஜே ஸ்ரீவித்யா அண்ட் ஆர்ஜே அஸ்வினி. சோ இன்னைக்கு பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கும் ஆர்ஜேஸ்க்கும் தான் வந்து போட்டி நடக்க போகுது. இந்த தமிழை வந்து எப்படியெல்லாம் நாங்க கொண்டாடுறோம் அப்படின்னு நீங்க அடுத்தடுத்த ரவுண்ட்ல வந்து பார்க்க போறீங்க. இந்த மாதிரியான ஒரு போட்டிக்கு ரொம்ப பக்காவான ஒரு நடுவர் நமக்கு தேவை இல்லையா? ரொம்ப பெருமையோட ரொம்ப மரியாதையோட இன்னைக்கு நான் வந்து நடுவராக வரவேற்கிறேன் பேராசிரியர் சிவகாசி ராமச்சந்திரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழ் அப்படிங்கிறது அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்னன்னு சொல்வீங்க சார்? தமிழ் அடுத்த ஜெனரேஷனுக்கு அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா தமிழ் அடுத்த தலைமுறைக்குன்னு சொன்னீங்கன்னா தமிழ் வளர்ந்துடும். இந்த பிரச்சனையே என்னன்னா, நம்ம அறியாமல் இந்த ஆங்கில வார்த்தைகள் கூட வந்து விழுந்துருது. அதை முடிந்தவரை தவிர்த்து பேசணும்னு முயற்சி பண்ணணும்னா எதிர்கால தமிழ் தலைமுறைக்கு போய் சேரும். இப்போ இதே தமிழ் சடுகுடுன்னு இந்த நிகழ்ச்சிக்கு பெயர் வைத்திருக்கிறார்கள். உண்மையாக விளையாடக்கூடிய சடுகுடு விளையாட்டில் ஒரு அணி வெல்லும், ஒரு அணி தோற்கும். ஆனால் கலைஞர் தொலைக்காட்சியில் நிகழக்கூடிய இந்த தமிழ் சடுகுடுவில் யார் தோற்கிறார்கள் யார் வெல்கிறார்கள் என்பது பிரச்சனை அல்ல, தமிழ் வெல்கிறது என்பதுதான் முக்கியம். நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. இந்த நிகழ்ச்சி முடியறதுக்குள்ள முழுமையாக நான் தமிழில் பேச முயற்சி செய்கிறேன். ஓகே? ஐயோ ஓகே வந்துருச்சு. ஓகே, நான் அந்த முயற்சியில இப்போதுல இருந்து ஈடுபடுறேன். வாங்க. தமிழ் சடுகுடுல வந்து என்ன நம்ம வந்து கேம்ஸ் எல்லாம் வைக்க போறாங்க, என்ன போட்டி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல நம்ம வந்து எல்லாரையும் ரிலாக்ஸ் பண்ணணும், அதே சமயம் அவங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக வார்ம் அப் ரவுண்ட் வைக்க போறோம். ஆனா இது தமிழ் ஷோ இல்லையா, அதனால இதை வார்ம் அப்லாம் சொல்லக்கூடாது. தொடக்காட்டம் பாத்தியா, அது வந்து ஒரு ஒளி தெரியுது பாத்தியா, அதுதான். ஸோ தொடக்காட்டம் என்ன அப்படின்னா, தமிழ் நிறங்கள், அந்த நிறத்தை நீங்க ஒவ்வொருத்தரா சொல்லணும். இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு. ஓகேங்களா? சரி, ஸ்டார்ட். சாரு ஸ்டார்ட் பண்ணுங்க. பச்சை, கரும்பச்சை, ஆஹா, சிகப்பு, மஞ்சள், நீலம், இளஞ்சிவப்பு, ஆஹா, கருப்பு, நீலம். நீலமா? நீலம் ஏற்கனவே சொல்லியாச்சு. வெள்ளை, வெள்ளை, இளம் மஞ்சள், இளம் மஞ்சள். ஓகே. செம்மஞ்சள், ஊதா, அடடே, அடர்பச்சை, பீகாக் பச்சை. ஐயோ அவுட். நீங்க சொல்லுங்க அடுத்தது. மஞ்சள், மஞ்சள் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஊதா நிறம், ஊதா சொல்லியாச்சு. ஆஹா, நீங்களும் அவுட்டா? வெளிர் மஞ்சள், வெளி மஞ்சள். ஓகே. ராமர் நீலம், ராமர் நீலம், செம்பழுப்பு, செந்தூரம், செந்தூரம், பொன்னிறம், பொன்னிறம், பஞ்சு முட்டாய் நிறம், மயில் நீலம், மயில் நீலம். தெரியல தெரியல. இந்த பக்கம் ரெண்டு பேர் அவுட், இந்த பக்கம் ஒருத்தர் அவுட். ஓகே, அடுத்து சார். அடர் கருப்பு, அடர் கருப்பு, விடாது கருப்பு, வண்ண வண்ணமா சொல்லுனா வண்ண வண்ணா சொல்றாங்க. வெளிர் மஞ்சள்,
வெளிர் மஞ்சள் சொல்லியாச்சு, நீங்களே தான் சொன்னீங்க. நீங்களும் அவுட் சார். நீங்க கடல் நீலம். கடல் நீலம். அப்ப ஆகாய நீலம். ஆகாய நீலம். ஓகே. குருதி சிவப்பு. ஆஹா, குருதி சிவப்பு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. கரும்பச்சை. சொல்லிட்டாங்க. கிளி பச்சை. ஓகே. வெளிர் பச்சை. பால் பச்சை. பச்சை வச்சு எல்லாரும் ஓவரா பண்றீங்க. பச்சை பச்சையா கேட்டுறாங்க. பால் பச்சை is a different color. No, it's fluorescent green. Wow, you want in English now? It's like, oh wow, Tamil Sadhguru, you are going for appeal in English. Okay, பரவாயில்ல. பால் வெள்ளை. பால் வெள்ளை. நைஸ். சார் இதெல்லாம் அநியாயம் சார். ஏய் இல்ல. சாக்பீஸ் வெள்ளைன்னு சொல்லுங்க. அப்படி சாக்லேட் தமிழ் சொல்லு. நிலானா வெள்ளை. செம்மண் நிறம். செம்மண் நிறம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் ஃபைனலா வந்திருக்காங்க. இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு இந்த டீம்ல யார் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அந்த டீம்ல யார் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதனால என்ன பண்ண போறோம் அப்படின்னா நேரா ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்குள்ள நம்ம போகும்போதும். ஓகே, ஃபர்ஸ்ட் ரவுண்டோட பேரு இல் தக்கசையா. இந்த ரிவர்ஸ் டெக்னாலஜியை யூஸ் பண்ணி யார் வந்து தமிழ் வார்த்தைகளை ஈஸியா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம வந்து யார் அப்படின்னு கணிக்க போறோம். ஆனா இதை வந்து ரிவர்ஸா சொல்லறதுக்கு நான் இல்ல, அதுக்கும் வந்து ஒரு நிபுணி இருக்காங்க. முதல் ரவுண்டுடைய நிபுணி மனோன்மணியை நான் வருக வருக என்று வரவேற்கிறேன். பார்க்க வந்து ரொம்ப பாவம், பொங்கல் கூட சாப்பிடாம நேரா நான் ஷோக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. ஆனா இவங்க இப்ப ஆட்டத்துல இறங்கினதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியும் இவங்களுக்குள்ள என்ன ஒரு பெரிய பட்டாசு அப்படியே டாப்பாஸ்னு வெடிக்க போகுது அப்படின்னு நீங்க இப்ப பார்க்க போறீங்க. மனோன்மணி, எங்க இருந்து வரீங்க? நாள் ரிப்பு பிரதிதுந்திரியின் நான் ரேக்கிருவ. இவ்வளவு பெரிய ஊரா? திருப்பூரிலிருந்து வருகிறேன். நான் திருப்பூரிலிருந்து வருகிறேன். ஒரு பேரை மட்டும் ரிவர்ஸ் பண்ணுங்க. ஓகே, அதாவது ஒருத்தரை வச்சு 8 பேரை திராட்டில் விடுறீங்க. ஆமா சார். அதுதான் சார் நம்மளுக்கு வந்து இந்த ஆங்கரா இங்க நின்னு, அதாவது தொகுப்பாளினியாக நான் இங்க நிற்கும் போது இந்த முதல் தர்மம் அதுதான் சார். ஆங்கர்னே சொல்லிக்கிட்டு இருந்தவங்க ஆங்கர்னு சொல்லிட்டு தொகுப்பாளினின்னு தமிழ் படுத்துறாங்க பாருங்க. அதுதான் இந்த நிகழ்ச்சியோடைய நோக்கமே, அதுதான் இந்த நிகழ்ச்சியோட வெற்றியும் அதில் தான் இருக்கு. நன்றி சார். சோ இந்த சுற்றுல வந்து முதல்ல மனோன்மணி நீங்க வந்து ஒரு வார்த்தை சொல்லணும். இந்த வார்த்தை வந்து யார் கண்டுபிடிச்சீங்களோ நீங்க பஸர் அமுக்கணும். பஸர் அமுக்கி ஆமா ஆரம்பிக்க போகுது. என்ன எவ்வளவு நேரம் இப்படி சும்மா வாட சாப்பிடுங்க நின்னுட்டு இருப்பீங்க நீங்க. ஓகே, கம் ஆன், முதல் வார்த்தை சொல்லுங்க மனோன்மணி. இம் கலவலு ஆ. இம் கலவலு ஆ. ஆஹா, நான் கண்டுபிடிச்சிட்டேன். இம் கலவலு ஆ. வணக்கம். சொல்லுங்க சொல்லுங்க. இல்லங்க லாவே வரல. அலுவலகம். அலுவலகம் சரியான பதில். ஆமிர்பாய் சாரு 100 ரூபாய் வாங்கிட்டீங்க. வெரி குட் வெரி குட் வெரி குட். ஓகே, ரெண்டாவது வார்த்தை கம் ஆன். சிட்கா கிளைத்தோ. மறுபடியும் சொல்லுங்கம்மா. சி இட்கா இக்ளைத்தோ. நான் தான் கை குத்தல். நடுவர் அவர்களே, இதுக்கு நீங்க தொலைக்காட்சி. தொலைக்காட்சி சரியான பதில். So, இந்த பக்கம் உங்களுக்கு 100 ரூபாய். ஓகே, அடுத்தது இல்ல மத்தியில சபா அதை நீங்க சொல்லுங்கன்னாரு பாருங்க. அதாவது எங்க திருநெல்வேலி பக்கம் வந்தீங்கன்னா குசும்புமா, அதான் குசும்பு. தம்பி, என் வயசுக்கு நான் சொல்றேன், மாப்பிள்ளை தான் தாலி கட்டணும், ஐயரை கட்ட சொல்லக்கூடாது. மூணாவது வார்த்தை இந்த ஃபர்ஸ்ட் லீக்ல வந்து இதான் கடைசி வார்த்தை. இந்த 100 மதிப்பெண்களை யார் எடுக்கறாங்கன்னு பார்க்கலாம். ஓகே, நல்ல போல்டா சொல்லுங்கம்மா. லைசான்ஸ் டுனே யசிதே. லைசான்ஸ் டுனே யசிதே. இன்னொரு தடவை சொல்லுமா. லைசான்ஸ் டுனே யசிதே. தேசிய நெடுஞ்சாலை. 100 மதிப்பெண்கள். இது வந்து ஒரு வார்த்தையோட முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஒரு முழு வரி. ஐயோ, இந்த முழு வரி, இந்த முழு வாக்கியத்தை புட்டு புட்டு வச்சு யாரு கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்க, இல்ல யாரு வந்து வீட்டுல போய் புட்டு போட போறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க வந்து ஸ்லோவா சொல்லுங்க, அவங்க முயற்சி பண்ற அளவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து சொல்லுங்க. நீங்களும் வந்து நல்ல காது கொடுத்து கேளுங்க. தூதி மிருண்ண ரபி ரத ராவா. தூதி மிருண்ண ரபி ரத ராவா. தீதும் நன்றும் பிறக்கிறவாரா. இது வந்து ஒரு சிட்டி ரூபோ நல்லா இருக்கே. ஒரு 2 வாட்டி சொன்னாலே இப்படி ஸ்கேன் பண்ணி அவர் வந்து நான் எனக்கு தெரியும் இந்த ஆன்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. செம்ம. இவங்களுக்கு இன்னொரு 100 மதிப்பெண்கள். தூயா ரேவு ம்ரூவயார் லீகே.
என்னம்மா முறை அவரும் கேள்வி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ரெண்டு டீமுக்குள்ள யார் வந்து அடுத்தடுத்து வாக்கியங்கள் வந்து கண்டுபிடிக்க போறாங்க அப்படின்னு இப்ப ரொம்ப சுட சுட போயிட்டு இருக்க சடுகுடு. இல் கத்துத்தில் வாழ்ன இல் நாதந்திரபி. இல் கத்துத்தில் வாழ்ன இல் நாதந்திரபி. Come on, it's easy. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. இல்ல இல்ல இல்ல. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். One more, இன்னொரு முறை நீங்க 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. சமமா. ஓகே. சோ இந்த சுற்றோட இறுதி அம்சம் என்ன அப்படின்னா பாடல். ஓகே. படத்துல வர பாடல்களா? ஆமா. ஓ இல்லன்னா நீங்க பாரதியார் பாடல் மட்டும் அப்படியே போடுங்க. அவங்க அந்த ராகத்தோட பாடுவாங்கல்ல? ராகமும் நீங்க ரிவர்ஸ்ல தான் பாடுவாங்க. பரவாயில்லைங்களா? அது பரவாயில்ல. இல்லன்னா அடுத்தது கமல்ஹாசன் மாதிரி அப்படியே ரிவர்ஸ்ல நீங்க பாடிட்டே ஆடுவீங்களா? நீங்க அப்படிலாம் கேட்பீங்க நீங்க சபா. நீங்க கொஞ்சம் ஓவரா நீங்க எதிர்பார்க்கறீங்க. நீங்க சொல்லுங்கப்பா. முதல் பாடல் வரி வண்ணன் மறை பேரில் மன்னவன் பேரை சொல்லி மல்லிகை பூனை கண்டே. பாத்தீங்களா அவங்க ஃபீல் பண்றாங்க. நாங்க பாடவே இல்ல. என்னோட திறமை வண்ணன் மறை பேலில் சோ கைலில் மாட்டி சுட்டேன் கோ தாமன் மால்டா பருன்வோ புக்சும் நீட்டி பாட்டேன் கோ ஓனனில் கசைகா தாத்தல் சோ மியூனினே வாவ் லை மடி சோ சன்மடி தே லை மடி சோ சன்மடி தே தா கல்வி கொதி நின்ச கான 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 நன்சி குட்னன்சி சிங்கோ சிங்கோ மாந்தவுக்கு. ஒரு சந்தேகம். அவங்களுக்கு இந்த பாட்டுல வந்த அதை எப்படி தலைகீழ சொல்றது? சரி come on. அடுத்த பாடல் வரி என்ன அப்படின்னு பார்க்கலாம். கிங் டான் க கிங் டான் சரி, பாட்டுனாலே நீங்க அந்த பக்கம் தான் பாப்பீங்களா? யாரு ஃபர்ஸ்ட் அடிக்கறாங்களோ இல்ல, நீங்க அந்த பாடின உடனே அந்த பக்கம் தான் திரும்புறீங்க. ஓகே ரெடி நெக்ஸ்ட் கைமா ருவ கைங்கன்னை கண்ணுக்கு ஒரு வண்ணக்கிளி காதுக்கு ஒரு வானக்கிளி. இல்லையா அந்த பாட்டு திருப்பி பாடுங்க. பாட்டு அந்த பாட்டு தானே? பாட்ட வரி நீங்க பாடுங்க. மங்கை ஒரு கங்கை எனக்கு பாட்டு கேட்டா நான் எப்படி சொன்னேன் நெக் நெக் காம்படிஷன் தான் நமக்கு சுவாரஸ்யமா இருக்கும்னு சொன்னேன்ல. அந்த வகையில இப்போ உங்களோட மதிப்பெண்கள் 500, அவங்களோட மதிப்பெண்கள் 600. இப்ப நடுவர் அவர்களே நீங்க வந்து சொல்லுங்க, இந்த இழுத்தக்கசையா ரவுண்ட் வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? முதல்ல அந்த பொண்ணோட பேரே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மனோன்மணி அப்படிங்கிறது. அந்த பொண்ணு ரொம்ப அழகாக செய்தது. அதை விட அவங்க அழகாக கண்டுபிடிச்சாங்க. அதில் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு விஷயம், போட்டி தலைகீழாக சொல்கிறத சரியாக சொல்கிறது. ஆனால் இந்த தமிழ் சடுகுடு மூலமாக நாம் இந்த உலகத்துக்கு சொல்லுகிற செய்தி, தலைகீழாக நின்னாலும் தமிழை யாராலும் அழித்து விட முடியாது. தமிழை தலைகீழாக பேசலாம், ஆனால் தலைகீழாக எவன் நின்றாலும் அவனால் தமிழை அழித்து விட முடியாது என்பதுதான் மனோன்மணி மூலமாக இந்த நிகழ்ச்சி சொல்லுகிற அருமை அருமை அருமை. நன்றி மனோன்மணி, ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. எங்களுக்கு வந்து ஒவ்வொருத்தங்களும் அவங்கவுங்க வீட்டுல கூட என்ன சொல்றாங்க அப்படின்னு வந்து ஒரு முயற்சியில ஈடுபட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க இருக்கிறதுனால நான் வந்து உங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஓபன் ஃப்ளோர் சேலஞ்ச், ஓகேங்களா? ரிவர்ஸ்ல பேசி நீங்க ட்ரை பண்றீங்களா? அவங்க வந்து அவங்க கண்டுபிடிக்கட்டும். யாராவது இம்கங்க் நவா. வணக்கம் வணக்கம். அதுதான். அடடே, இதுதான் இவ்ளோ யோசிச்சீங்களா? ஆமா. சுபே இல்மிதா சுபே இல்மிதா சுபே இல்மிதா. என்ன காதா கேட்கலாம் உங்களுக்கு? எனக்கு புரிஞ்சிச்சு சார். தமிழ் பேசு அப்படிங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு. நீங்க அந்த பொண்ணோட
எல்லாத்தையும். ஆமா ஆமா அவர் வந்து ஒரு frequency மேட்ச் ஆயிட்டாரு. ஆனா frequency நீங்களா வந்து கொஞ்சம் மேட்ச் ஆகலாம் முயற்சி பண்ணுங்க. அம்மா டுகுடுச இழ்மிதா டுகுடுச இழ்மிதா தமிழ் சடுகுடு. எல்லாரும் ரிவர்ஸ் கியர்ல வந்து பண்ணி அவங்களுக்கு இப்போ வந்து தமிழ் இனிமிதா அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம மனோன்மணி இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் ஒரு புயல் அடிச்சு ஓஞ்ச மாதிரி இருக்கு. ஆனாலும் எங்களால முடியாது. புயல் போனா என்ன எடுங்கடா சுனாமியா அப்படின்னு சொல்ற மாதிரி அடுத்த சுற்றுக்குள்ள நம்ம வந்துட்டோம். ஏன்னா இந்த சுற்றுடைய பேரு பாடும் பாடி தொலையும். என்னங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் இல்லைங்க. பாடல் வரிகளை பேஸ் பண்ணி தான் இந்த ரவுண்ட் இருக்க போகுது. அந்த வகையில் 2 ஜாம்பவான்கள் தமிழ் சினிமாவில் இவங்க வந்து எழுதாத பாட்டுல அப்படின்ற மாதிரி அவங்க அவ்வளோ அவங்களோட தமிழ் அருவி அப்படியே பொங்கி எழுந்து வரும் அவங்களோட பாட்டுல. யார் அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள், வைரமுத்து அவர்கள். ஸோ அந்த பாடல்ல வந்து உங்களுக்காக ப்ளே பண்ணுவாங்க. அதுல வந்து இல்லாத வரிகளை நீங்க தான் fill in the blanks பண்ண போறீங்க. ஸோ பாடலோட முதல் வரி தெரியணும்னு இல்லை, அவங்க கொடுக்காத அந்த வார்த்தைகள் என்ன அப்படிங்கறத நீங்க கரெக்டா கண்டுபிடிக்கணும். சரி ஓகே, நம்ம முதல் என்ன அப்படின்னு பாத்துடலாம். பஸர் மேல கை இருக்கட்டும். என்ன இது வரணும். அடிச்சே முடிக்கல. செந்தாழம் பூவில் வந்தாடும் தென்றல் என் மீது மோதுதம்மா, பூவாசம் மேடை போடுதம்மா, பெண் போல ஜாடை பேசுதம்மா, அம்மம்மா ஆனந்தம், அம்மம்மா ஆனந்தம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. சொல்லுங்க சொல்லுங்க. வளைந்து வளைந்து செல்லும் உள்ளம் பருவனான ஊடலோ. இல்ல என்ன கான்ஃபிடென்ட்டா அது அப்படியே கைய ஆட்டி பாடிலாம். நீங்க பாருங்க வரும் பாருங்க. நீங்க திரும்பி ஒரு வாட்டி அந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்க சார். வளைந்து வளைந்து செல்லும் உள்ளம் பருவனான ஊடலோ. வளைந்து வளைந்து போகும் சாலை பருவம் பருவனான ஊடலோ. பருவநாணம் ஊடலோ. ஓகே, பருவனான ஊடலோ கரெக்ட். அது முன்னாடி உள்ள பாதி ரெண்டு மதிப்பெண் கொடுக்கலாமே. அதான் பாதி மதிப்பெண். இந்த ஜிலேபிய 2 பேரும் பிச்சு எப்படியோ சேர்த்து வந்து ஒரு ஸ்வீட் ஆகலாம்னு பாக்குறாங்க. ஆனா அது நடந்த மாதிரி தெரியல. அதனால விடை என்ன அப்படிங்கறத நம்ம பாத்துடலாம். வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ. மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ. 2 பேரும் ஏன் இப்படி மக்க மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பதில் தெரியலாம் பரவாயில்ல. இங்க கேள்வியே புரியுது. இவங்களுக்கு क्वेश्चन பேப்பரே புரியல. 2 பேரும் பேக்கேன்னு முடிச்சிட்டு இருக்காங்க. நீங்க இதுல ஸ்கோர் பண்ணலாம். முயற்சி பண்ணுங்க சார். ஓகே, அடுத்த பாடல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும். மரகத கிள்ளை மொழி பேசும். பஸர் அடிங்க. நான் பஸர் ஏய் எங்கால அடிக்கிறாங்க. பஸர் மா சபா சபா. ஒரு நிமிஷம் எங்க சொன்னாரு என்ன? மரகத வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும், வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும். மரகத கிள்ளை மொழி பேசும், மரகத கிள்ளை மொழி பேசும். கண்ணதாசன் வந்து அவர் லைவ் கான்சர்ட் பண்ணும்போது அவங்கள உட்கார்ந்து கேட்டிருப்பாங்க. ஆனா நாங்க அப்படியா? இல்ல, ஆனா நீங்க வந்து மரகத அதுக்கே ஒரு பாயிண்ட் கொடுக்கணும் ஆக்சுவலா. சார் ஆரஞ்சு மிட்டாய் வாங்கி சரியா இருக்கு. சோ ஹைனா அம்மா அதை இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா, இன்னொரு வாட்டி சொல்லுங்கம்மா. எப்படி இருக்கேன் நான்? ஆரஞ்சு மிட்டாய் மாதிரி இருக்கீங்க சார். ஐயோ எங்க வீட்டம்மா கேட்கணுமே உட்காந்து நேரம். ஐயோ உங்க வீட்டம்மா கேட்ட நான் இங்க போறேன். கண்ணதாசன் அவர்களுடைய ஃபைனல் வினா என்ன அப்படின்னு பார்க்கலாம். அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும், உறவாட வேண்டும். சொல்லென்றும் மொழி என்றும்
உலகங்கள் நமதன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. இன்னொரு வாட்டி பாடுங்க பார்க்கலாம். அழகா எல்லாரும். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே, உலகங்கள் நமதன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. ஸ்கூல் முடிச்சுட்டு வந்து லவ் ஃபெயிலியர் அந்த பாட்டு கேட்டுருக்காங்க. அங்க நாங்க இப்போ ஒரு பாட்டு ஒன்று சொல்றோம். அதுக்கு வந்து அவங்க fill in the blanks. சொல்லுப்பா, சொல்லு 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 சொல்லு. ஸ்டவ் மேல கட்டாயி அடுத்த லைன் அடுத்த லைன் பாடுங்க. ஸ்டவ் மேல கடாய். அடுத்த பாட்டு அடுத்த வரி பாடுங்க. கவு மேல கடாயி. ஐயா நீங்க தமிழ்ல பாத்தீங்களா? அது வந்து ஒரு கவிதைன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. பாட்டு இப்ப கூட இல்ல பாடல. அத பாட்டு நினைச்சிட்டு இருக்காங்க இவங்க. சொல்லுப்பா. டேலண்ட் எல்லாம் இல்ல பிரதர், எல்லாம் கிருப 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 கிருப. அடுத்த லைன் சொல்லுங்க. சும்மா இருப்பா 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 இருப்பா. சோ நான் பேச நினைப்பதெல்லாம்ல இவங்க கடைசியா சொன்ன வரிகள் பாத்துக்கலாம். ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே, உயிர் சேர்ந்த பின்னே, உலகங்கள் நமையன்றி வேறேதும் இல்லை, வேறேதும் இல்லை. அதாவது ரெண்டு அணியினரையும் ரொம்ப பாராட்டணும். அது நம்ம நவ்ஜோதி சார் ரொம்ப அழகாக பாடினார். அதோட அவர் இணைந்து உமாசங்கர் பாடினது எனக்கு ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடி நான் போயிட்டேன். ஆனால் சபா வந்து அதை விட அழகாக பாடினார். அந்த ஸ்டவ் மேலே கடாயிங்கிற மாதிரி அந்த அழகான தமிழ் வார்த்தை இருக்கு, ஸ்டவ் மேலே கடாய். இப்போ நான் வந்து தமிழ் திரை இசை பாடல்கள் எழுதுகிற கவிஞர்களுக்கு வைக்கிற விண்ணப்பம், கண்ணதாசனை போல எழுத முயற்சி செய்யுங்கள். ஏன்னா, நான் ஒரு 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 இடம் சொல்கிறேன். இந்த தமிழ் சடுகுடுக்கு பொருத்தமான ஒரு கண்ணதாசன் பாட்டு சொல்லுவேன். ஒரு குழந்தையை தாளாட்டணும். நம்மனா கண்ணே அது இது ஓ ரே 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 தூங்குறா தூங்குறா அப்படி தான் கண்ணதாசன் எழுதுகிறார். உயர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. தமிழ் மன்றத்தோட நோக்கம் என்ன? தமிழை வளர்ப்பது, தமிழை வளர்ப்பது, தமிழை காப்பது. அப்போ ஒரு குழந்தையை பார்த்து தமிழ் மன்றமேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அந்த குழந்தை வளர வளர எதை பாதுகாக்க போகிறது? தமிழை பாதுகாக்க போகிறது. எனக்கு தெரிய வேறு எந்த கவிஞனிடத்திலும் இப்படி ஒரு சிந்தனை வராது. ஒரு வாய் பேச முடியாத காதலியை பார்த்து மௌனமேன்னு கூப்பிடுறான் ஐயா. எவனுக்கு அந்த மனசு வரும்? மௌனமே ஒரு பார்வையால் ஒரு ஜாடை பேச வேண்டும், ஒரு வார்த்தை பேச வேண்டும். ஊமையாக இருப்பது என்பது குறை, மௌனமாக இருப்பது என்பது கம்பீரம். ஒரு ஊனமா இருக்கிற காதலியை கம்பீரப்படுத்துறாயா கவிஞன்? இந்த ரவுண்டுடைய அடுத்த பாதிக்குள்ள நம்ம இப்ப கால் எடுத்து வைக்க போறோம். அதுதான் வைரமுத்து பாடல்கள். ஸோ வைரமுத்து பாடல்கள்ல இருக்கக்கூடிய வரிகள் fill in the blanks அப்படிங்கிறப்போ அந்த வரிகளை யார் வந்து கரெக்டா நிரப்ப போறீங்க அப்படின்னு பார்க்க வேண்டிய தருணம் வந்தாச்சு. ஸோ எந்த பாடல் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தொட்டபூ எல்லாம் சுகந்தானா, தொடாத பூவும் சுகந்தானா, தோப்புல ஜோடி மரங்கள் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா, ஐத்தையும் மாமனும் சுகந்தானா, ஆத்துல மீனும் சுகந்தானா. கரெக்ட். திருப்பி பாடுங்க. அண்ணனே உன்னை என்னை தூக்கி வளர்த்த தென்னை சுகந்தானா, மாமன் பொன்னே மச்சம் பத்து நாளாச்சு. இன்னொரு வாட்டி சொல்லுங்க. அண்ணனே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த தென்னையும் சுகம்தானா. ஃபர்ஸ்ட் தென்னன்னு கேட்டதுல உங்களுக்கு எனக்கும் அப்படிதான் தவறு. ஏன்னா அப்படிதான். ஓகே, இதோட கரெக்டான ஆன்சர் வாதி பாத்துடலாம். ஐத்தையும் மாமனு சுகந்தானா, ஆத்துல மீனு சுகந்தானா, அன்னமே ஒன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகந்தானா. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சம. நீங்க வைரமுத்து பாடல்கள்ல அக்கவுண்ட் திறந்துட்டீங்க. அடுத்த பாடல்கள் பார்க்கலாம் வாங்க. வீரபாண்டி கோட்டையிலே மையிலிட்டு வேளையில்
கருகுதம்மா ஒற்றை தாமரை கருகுதம்மா. யார் பஸர் பிரஸ் பண்ணீங்க? வாழ்முனையில் எஸ் 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 வாழ்முனையில் ஒரு சுயம்பரமா, மங்கைக்குள் ஒரு புயல் வருமா? ஓகே ஆனா அந்த லைன் தான் ஒரு லைன் தான் போடுங்க ஒற்றை தாமரை கருகுதம்மா. வாழ்முனையில் ஒரு சுயம்பரமா, மங்கைக்குள் ஒரு புயல் வருமா. ஆஹா அதே சூட்டோட நம்ம அடுத்த பாடல் என்னன்னு பாத்துலாம் வாங்க. இயற்கையின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதரின் மொழிகள் தேவையில்லை. இதயத்தின் மொழிகள் புரிந்துவிடில் மனிதர்க்கு மொழியே தேவையில்லை. காற்றின் மொழி வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும். பெண்மை ஊமை ஆனால் இல்லையா? வெளியாகும். வானம் பூமி. வானம் பேசும் பேச்சு அப்படி இல்லடா நீ புடிக்கிறமா வாமா. வானவில்லின் மொழி பேசும் வானவில்லின் பேச்சு பேச்சு நிறங்கள் நிறமாய் உருவாகும். நிறமாய் வெளியாகும். என்னது நிறமாய் வெளியாகும்? வானவில்லின் பேச்சு வானவில்லின் வானவில்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும். கரெக்ட் சார் ஒரு நிமிஷம் நான் இத்தனை க்ளூவை கொடுத்துட்டோம். வானவில் வாயில எல்லாரும் பிச்சு அவங்க கொஞ்சம் பண்ணதுனால இந்த பாயிண்ட் வந்து நான் 2 டீமுமே பாதி கொடுத்துடுறேன். சோ தட் நம்ம ஒரு வாட்டி ஆன்சர்க்குள்ள பாத்துக்கலாம். வானம் பேசும் பேச்சு துளியாய் வெளியாகும். வானவெல்லின் பேச்சு நிறமாய் வெளியாகும். பெண்மை ஊமையானால் கண்ணீர் வெளியாகும். பெண்மை ஊமையானால் நானும் வெளியாகும். Thank you so much. பியூட்டிஃபுல்லா இந்த கண்ணதாசன் வைரமுத்து இருவருடைய பாடல் வரிகள்லையும் வந்து நம்ம தமிழை கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ நடுவர் அவர்களே, நீங்கள் வந்து இப்போ கண்ணதாசன் சாருடைய பாடல் வரிகள் பற்றி பேசிட்டு இருந்தீங்க. வைரமுத்து சார் அதாவது 90s வளர்ந்த எங்களுக்கு வந்து அவருடைய பாடல்கள் இன்னும் கொஞ்சம் பரிச்சயமாக இருக்குது. ஸோ அவருடைய பாடல், அவருடைய மொழி ஆர்வம் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ கண்ணதாசன் சார் இருந்த காலகட்டம், வைரமுத்து அவர்கள் இருக்கிற காலகட்டம் வேற வேற. இது வேண்டாம், இவ்வளவு இலக்கியம் வேண்டாம், இவ்வளவு இலக்கிய சொற்கள் வேண்டாம், தமிழ் சொற்கள் வேண்டாம் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. இப்போ இந்த காலகட்டத்துக்கு தகுந்த அந்த கவிதைகள் எழுத வேண்டிய ஒரு கட்டாயத்தில் வைரமுத்து ஐயா இருக்கிறார். இதுதான் அவன் எதிர்பார்க்குறான், அதை தான் எழுதணும். ஆனால் அதுக்குள்ளே அவர் வித்தை பண்ணுறாரு பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்திலையும் முயற்சி பண்ணி உள்ளுக்குள்ளே வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் நல்ல தமிழ் சொற்களை, நல்ல சிந்தனைகளை, நல்ல உணர்வுகளை செலுத்துகிறார் பாருங்க. இப்போ ஒரு உதாரணம் பாருங்கள். இப்போ போட்ட பாட்டில் இருந்தே அன்னமே உன்னையும் என்னையும் தூக்கி வளர்த்த திண்ணையும் சுகம்தானா, ஒரு ஜடப்பொருளுக்குள்ளே எவன் உயிரை கொண்டு போய் திணிக்கிறானோ அவன் தான். அதே மாதிரி இந்த கடைசியாக போட்ட பாட்டில் இதயத்தின் மொழி புரிந்து விட்டால் மனிதருக்கு மொழியே தேவையில்லைன்னா பாருங்க. இயற்கை மொழி. இப்போ பிரச்சனைகளே என்ன தெரியுமா? இப்போ இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனை, சமுதாய பிரச்சனை, அரசியல் பிரச்சனை எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? இதயத்தின் மொழி புரியவில்லை. கணவனுடைய இதயம் என்ன என்று மனைவிக்கு புரியவில்லை. குழந்தையுடைய இதயம் என்ன என்று தகப்பனுக்கு புரியவில்லை. மக்களின் இதயம் எது என்று அரசுக்கு புரியவில்லை. ஒருத்தருக்கு ஒன்றும் புரியல. இதயத்தின் மொழி புரிந்து விட்டால் மொழியே தேவையில்லைன்னு எழுதினார் பாருங்க. இப்போ நீங்கள் போட்ட பாட்டிலேயே ரெட்டை சூரியன் வருகுதம்மா, ஒற்றை தாமரை கருகுதம்மா. நானும் ஒரு 5 நிமிஷமா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆராய்ச்சி பண்ணால் இன்னும் ரொம்ப போயிடும். அடுத்ததா இறுதி சுற்று. இது வந்து ரொம்ப ரொம்ப அதாவது ஒவ்வொருத்தங்களோட தனித்துவத்தை வந்து வெளில கொண்டு வந்து அப்படியே நிறுத்த போகுது. லட்டு மாதிரி அங்கே வந்து நிற்க போகுது ஒருத்தங்களோட தனித்துவமும். அந்த மாதிரியான ஒரு சுற்று தான் இந்த கடைசி சுற்று. நான் ஒரு தலைப்பு சொல்வேன், அதே தலைப்புல இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தங்க பேசுவாங்க, இந்த பக்கத்துலேருந்து ஒருத்தங்க பேசுவாங்க. அண்ட் இதில் வந்து யார் ரொம்ப நல்லா பேசினாங்க அப்படிங்கிறது ஐயா நீங்கள் தான் வந்து முடிவு பண்ணுவீங்க. நடுவர் தீர்ப்பு, ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் முதல் டாபிக் காதல் பொய்கள். இதுக்கு ஆர்ஜே ஸ்டீம்லேருந்து சபா பேச போகிறாரு.
அண்ட் பேச்சாளர்கள் டீம்ல இருந்து ரம்யா பேச போறாங்க. Give it up for சபா vs ரம்யா. ஃபர்ஸ்ட் யார் ஆரம்பிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் பெரியவங்க வயசுல லேடிஸ் ஃபர்ஸ்ட். லேடிஸ் ஃபர்ஸ்டா? சரி ஓகே. இந்த உலகத்திற்கு நாகரிகத்தின் வாசலை திறந்து வைத்த மொழி கிரேக்கம். உலக வரலாற்றின் எத்தனையோ ஆராய்ச்சிக்கு வித்திட்ட மொழி லத்தீன். பாழ்விட்டு கிடந்த மனித சமுதாயத்தை பண்படுத்த வந்த இயேசு பேசிய மொழி அராமை. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்று போதித்த புத்தன் பேசிய மொழி பாலி. ஆனால் 2000 ஆண்டுகள் தாண்டியும் இன்று மக்கள் இதயங்களில் எது நிலைத்திருக்கிறது என்று சொன்னால், மக்கள் இதயங்களிலும் இதழ்களிலும் நிறைந்திருக்கும் என் தாய் தமிழ் மொழியால் உங்கள் அனைவரையும் வணங்கி தொடங்குகிறேன். காதல் பொய்கள். காதலே பொய்தான் என்பது பலருக்கும் தெரிவதில்லை. காதலில் எது ஜெயிக்கும் என்று சொன்னா, தாமரையினுடைய வரிகள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. குழு குழு பொய்கள் என்றாலும் மனம் அதையே எதிர்பார்க்கும். கல்யாணம் ஆன புதுசுலன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி சாப்பிட்ட இலையில முடி விழுந்திருந்தேன்னு வச்சுக்கோங்க, புதுமண தம்பதியா இருந்தா அது எப்படிமா, அந்த முடி உன் தலையில இருந்தாலும் அழகு, அந்த இலையில இருந்தாலும் அழகு, எப்படி அப்படியே பொங்கி வழியும், அப்படியே பொண்ணுக்கு சிரிப்பும் வெக்கமும். இதெல்லாம் அவளுக்கு தெரியாதா? செம்ம மொக்க வார்த்தைன்னு தெரியாதா? ஆனால் அந்த காதலை வலுப்படுத்துகிற வார்த்தைகளாக அந்த பொய்கள் தான் இருக்கு. என்ன நச்சுன்னு வந்து நிறுத்தினாங்க. So Saba, your time starts now. உலகெங்கும் அப்படிலாம் எனக்கு பேச தெரியாது, அதனால நார்மலா ஏதோ சொல்லிடுறேன். அதாவது இந்த லவ்வுக்கு பொய்ன்றது அவ்வளோ முக்கியம். ஒரு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணமாகவும் பொய் தான் இருக்கும், அது வந்து ரொம்ப அழகாகிறதுக்கு காரணமும் பொய்யா தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு, ஃபோன் பண்ணி பேசினேன். பேசும்போதே எனக்கு தெரியும், நான் ஏற்கனவே டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அந்த பொண்ணு வந்து என்னை விட ஒரு வயசு பெரியவங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் இதை சொன்னால் அவங்க பேசுவாங்களா, அதனால நான் வந்து தெளிவாக என்ன சொல்லிட்டேன், என் டேட் ஆஃப் பர்த் அவங்க கேட்கும்போதே ஒரு வருஷம் எக்ஸ்ட்ராவாக சொல்லிட்டேன். உடனே 2 பேரும் மேட்ச் ஆகிடும். மேட்ச் ஆகி ரொம்ப நாளாக லவ்ஸ்லாம் போயின்னு இருக்கும்போது என்ன ஆச்சு, திடீர்னு ஒரு நாள் வந்து அவள் கால் பண்ணி பேசுகிறா. என்ன சொல்கிறான்னா, இது மாதிரி நாங்கள் வந்து திருப்பதிக்கோ எங்கேயோ போகிறோம், அங்கே ரூம் நம்பர் வந்து லக்கி நம்பர் சபா, ஏன்னா வந்து உன்னோட பர்த் ரேட் எல்லாத்தையும் கூட்டினாலும் அதே நம்பர் தான் வரும் அப்படின்னு சொன்னான். இது பொய், நான் எப்பயோ சொன்ன பொய் இல்லை, நான் அதை மறந்துட்டு சகஜமாக பேசினே இருக்கும்போது எப்படி வரும் அது, என்னுடைய டேட் ஆஃப் பர்த்தை கூட்டினா அந்த நம்பர் வராது அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக சொல்கிறா, இது வரும் இதுதான் வரும் அப்படின்றா. நான் ஒன்றா சொன்னேன், இப்போ போடு 9/5/1995 போடு, என்ன வருதுன்னு பாரு அப்படின்னா, என்ன லூசு மாதிரி 95 அப்படின்னா உடனே அப்படின்னு ஆரம்பிச்சதுதான். இதுக்கப்புறம் என் குடும்பம் ஒத்துக்காது, அது இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுது கடைசியில வந்து அன்னைக்கே அந்த காதல் அப்படியே பிரிஞ்சிருச்சுங்க. அதனால பொய் வந்து தேவைதான், ஆனா எந்த அளவுக்கு அதை கரெக்டா யூஸ் பண்றோம் அப்படின்றது முக்கியம். அண்ட் முக்கியமான விஷயம், காதல்ல உண்மையை ஞாபகம் வச்சுக்கிறோமோ இல்லையோ, பொய்யை பயங்கரமா ஞாபகம் வச்சுக்கணும். உன்னுடைய வாழ்க்கையிலேருந்தே ஒரு பக்கத்தை அப்படியே எடுத்து நீ வந்து காதல் பொய்களை பத்தி இவ்வளோ இயல்பா பேசுனதுக்கு நன்றி. நடுவர் அவர்களே, அவங்களோட பேச்சை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அண்ட் இந்த 2 பேருக்கு நடுவில் யாருக்கு வந்து நீங்க பாயிண்ட் கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லுங்க. ரம்யாவுடைய மொழி நடை, இலக்கிய நடை, அது வழக்கமாக பேசுகிற பட்டிமன்ற பேச்சு. அதில் ஒரு பட்டிமன்ற நடுவராக 40-45 வருஷம் இருந்த எனக்கு ரம்யா பேச்சை விட சபா பேச்சு தான் பிடிச்சது. ஏன்னா காதலில் அவர் தோத்திருந்தா கூட பேச்சில் ஜெயிச்சிட்டார். ஓகே, அடுத்த தலைப்புக்கு போகலாம். கொரோனா கால அபத்தங்கள். ஸ்ரீவித்யா, ஓகே, your time starts now. இருக்கதே உச்சக்கட்ட அபத்ததுன்னா இந்த ஃபார்வர்ட் மெசேஜ். அதெல்லாம் பார்த்து எங்கள் அப்பா கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கு. ஏன்ப்பா 15 நாள் இவ்வளோ வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, இல்லை இப்படி பரவுதா அப்படி பரவுதா, நீங்கள் வந்து வெந்நீரில் இந்த மஞ்சப்பொடியை போட்டு அப்படியே மிளகு பொடியை போட்டு நைட்லாம் நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா கொரோனா வராது. இதை பார்த்து எங்கள் அம்மா 4 நாள் எனக்கு கொடுத்தாங்க, நானும் குடித்தேன். ஐயோ ராமா அப்படிலாம் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்படியே 10 நிமிஷம் இப்படியே மூச்சை வச்சு பிடிச்சி பாரு உனக்கு கொரோனா இல்லை அப்படிலாம் சொன்னாங்க. ஸோ இதையும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு அந்த ஃபார்வர்ட் மெசேஜஸ் தான் இருக்கிறதுலையே பண்ண ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் வந்து அடுத்த ஃபார்வர்ட் மெசேஜ்னா, நீங்கள் வந்து இந்த கோமூத்ரா குடித்தா உங்களுக்கு வந்து உடம்பு கொரோனா வராது அப்படின்னாங்க. சொன்னவருக்கே கொரோனா வந்திருக்கு அப்படிங்கிறத நான் அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன். இத்துடன் என் உரை முடித்துக் கொள்கிறேன். வெரி குட், ஜஸ்ட் இன் டைம், வெரி நைஸ். திரு ராஜபாளையம் உமாசங்கர் அவர்களே, your time starts now.
ஒவ்வொரு சொல்லை பயன்படுத்தும் போது நம்ம கவனமா இருக்கணும்னு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியம் கூட சொல்லுது, ஒவ்வொரு சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படின்னு தொல்காப்பியம் சொல்லுது. இன்னைக்கு அரசாங்கமே கொரோனா தடுப்பு நடவடிக்கையில் வந்து அறிவிப்பு வெளியிடும் போது என்ன சொல்றாங்க, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும்னு சொல்றாங்க. எங்க பேராசிரியர் ஐயா தான் அடிக்கடி சொல்லுவாங்க, சமூக இடைவெளியை கடைபிடிக்கணுங்கிற சொல்லாடலே தப்பு. தனி மனித இடைவெளி சரியா இருக்கணுமே ஒழிய சமூக இடைவெளியை கடைபிடிக்கிறது பெரிய அபத்தம்னு சொல்லுவாங்க. நாம எல்லாம் நினச்சிட்டு இருக்கிறோம், நாம சேர்த்து வச்ச சொத்து, பணம், காசு இதெல்லாம் தான் பெருசுன்னு நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நண்பர்களே, ஒவ்வொரு முறையும் இயற்கை கற்றுக் கொடுக்கிற பாடத்தை மனிதன் கற்க தயங்குகிறான், திரும்பவும் எல்லை மீறுகிறான். இது ஒரு மிகப்பெரிய அபத்தம். நன்றி ஐயா, நன்றி ஐயா. ஐயா நீங்க சொல்லுங்க. உமாசங்கர் நல்ல அழகா பேசினார். ஆனால் ஸ்ரீவித்யா பேசுகிற போது அபத்தங்களை சொன்னார், பேச்சை நடிச்சாங்க. ஸ்ரீவித்யா நான் அங்கேருந்து பார்த்துட்டே இருந்தேன், அத்தனை முகபாவம், அத்தனை ஜெஸ்டர்ஸ், உடல் மொழி, சூப்பர். அதனால அவங்க தான் ஸ்ரீவித்யா தான். இறுதியா நம்ம வந்து எந்த தலைப்பு பார்க்க போறோம் அப்படின்னா, வட இந்தியா தென் இந்தியா. ஆர்ஜே அஸ்வினி, your time starts now. முதல்ல வந்து இந்த தமிழ் பேசுறவங்க வர்சஸ் ஹிந்தி பேசுறவங்கன்னு இதை பார்த்துக்கலாம். எனக்கு பர்சனலாக நிறைய இடத்துல அனுபவங்கள் இருந்திருக்கு. எப்பயுமே வந்து அவங்க ஹிந்தி பேசுறாங்க அப்படின்றதுக்காகவோ இல்லை நார்த்ல இருக்காங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கு வந்து நம்ம தான் பெரிய ஆளு, நம்ம தான் வச்சது சட்டம் அப்படின்ற ஒரு மேற்போக்கான சிந்தனை இருந்துட்டே தான் இருந்திருக்கு. எப்பயுமே வந்து நம்மளுடைய உரிமைகளை நம்ம அவங்கள்ட்ட கேட்டு வாங்குற நிலைமையில தான் இருந்திருக்கோம். அதனால தான் அவங்க நம்மளை அடக்கலாம், அடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான் ஜல்லிக்கட்டு. எங்களுடைய உரிமையை நீங்க வந்து எங்களுடைய அடையாளத்தை நீங்க அழிக்க முற்பட்டா நாங்க எவ்வளவு பவர்ஃபுல்லா எழுந்திருச்சு குரல் கொடுப்போம் அப்படின்றத நம்ம வெளி உலகத்துக்கே, நாட் ஜஸ்ட் டு நார்த் பீப்புள், உலகத்துக்கே காமிச்ச ஒரு எக்ஸாம்பிள் தான் ஜல்லிக்கட்டு. அது மட்டும் இல்ல, கீழடியில இப்போ நடந்த அகழ்வாய்வு எடுத்துக்கோங்க. அங்க என்ன நடந்தது, அந்த ஆர்கிடெக்சர்ல நம்ம வந்து தமிழ்நாடு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் இருந்துகிட்டு இங்க இன்னும் நடத்தணும், இன்னும் நிறைய கண்டுபிடிக்கணும், நம்ம தான் முன்னாடி வந்து கண்டுபிடிக்கலாம், இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட ஒத்து இருந்த ஒரு சமுதாயமா நம்ம இருந்திருப்போம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தாங்க. ஆனா அங்க இருந்துட்டு நம்மளுக்கு ஃபண்ட்ஸ் அலோகேட் பண்ணல, நிறைய பிரச்சனைகள் பண்ணாங்க. அப்புறம் ஒரு தமிழர் இங்க தலைமை தாங்கிட்டு இருந்தாரு, அவரை வந்து இடம் மாத்தினாங்க. இந்த மாதிரி என்னைக்குமே அவங்க தான் வந்து நம்ம பவர்ஃபுல்லா எழுந்திருச்சிருவோன்றதுக்காக அவங்கள சப்ரஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா நம்ம தமிழர்களை பொறுத்த வரைக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளீர், இததான் கணியன் பூங்கன்றனார் அன்னைக்கோ சொன்னாரு. இப்ப வரைக்கும் நம்ம ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் அதுதான். நீங்க வாங்க, இங்க வாழுங்க, எங்களோட இருங்க, எங்களோட சமத்துவமா இருங்கன்றத நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். ஆனா நான் ஹிந்தி பேசுறேன், அதனால ஹிந்தி தான் வந்து நேஷனல் லாங்குவேஜா இருக்கணும், எல்லாரும் ஹிந்தி பேசுங்க. இப்ப நெடுஞ்சாலையில போங்க, எந்த பலகையிலும் தமிழ் வார்த்தைகள் அவ்வளவா இல்ல, ஊர்களுடைய பெயர்கள் இங்கிலீஷ்ல இருக்கு, அடுத்து ஹிந்தியில இருக்கு. அப்போ ஹிந்தியும் இங்கிலீஷும் தெரியலன்னா இங்க தமிழ்நாட்டுல இருக்க ஒருத்தர் சர்வைவ் பண்ண முடியாதா? எதனால திணிக்கிறீங்க இந்திய? சோ என்னுடைய பார்வையில என்னைக்குமே வந்து நீ ஹிந்தி பேசுறதுனால நீ எனக்கு உயர்ந்தவனும் கிடையாது, நான் தமிழ் பேசுறதுனால உனக்கு தாழ்ந்தவனும் கிடையாது. ரெண்டு பேரும் சமம் தான், மனிதம் வாழட்டும், தமிழர்கள் என்னைக்குமே நம்ம தமிழை பறைசாற்றுவோம். வட இந்தியா தென்னிந்தியா போராட்டம் வந்து இப்போ இல்லை, பல காலமாக நடந்துகிட்டே இருக்குது. வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறதுன்னு இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. இவங்க அஸ்வினி வந்து எப்படி வட இந்தியாக்காரங்க தென்னிந்தியாக்காரங்கள அமுக்க பார்க்குறாங்க, தென்னிந்தியா அங்கே தன்னை விட மேலே வந்துருமோன்னு நினச்சி அமுக்க பார்க்குறாங்க. இப்போ ஒரு உதாரணம் சொன்னேனே, இந்திய கலாச்சார குழுன்னு பேர் வச்சுட்டு அதில் தென்னிந்தியாவை மொத்தமாக விளக்குறாங்க. இந்தியானா வட இந்தியா தென்னிந்தியா ரெண்டும் சேர்ந்தது தானே. ஆனால் தென்னிந்தியாவுக்கு பிரதிநிதித்துவமே இல்லாமல் வட இந்தியாவை மட்டும் வச்சு அந்த குழு அமைக்கிறாங்க. அப்போ அஸ்வினி சொன்னது ரொம்ப சரியாக இருக்குது. எப்படியாவது இந்த தென்னிந்தியாவை ஓரங்கட்டிட்டு வட இந்தியா தான் இந்தியா, இப்படி தென்னிந்தியா இந்தியாவே இல்லை, வட இந்தியா தான் இந்தியான்னு நிலைநிறுத்த ஆசைப்படக்கூடிய ஒரு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. அதை ரொம்ப தெளிவாக அவங்க எடுத்து காமிச்சாங்க. தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்று பாரதிதாசன் சொன்னார். அந்த அக்கறை எத்தனை தமிழர்களுக்கு இன்றைக்கு இருக்கிறது? ஒரு அவலம் சொல்லட்டா, தமிழ் திரைப்படங்களுக்கு தமிழில் பெயர் வைத்தால் வரி சலுகைன்னு அறிவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இப்போ இங்கே இருக்கிற 8 பேருடைய பேர்லையுமே தமிழ் இல்லை, என்னையும் சேர்த்து 9 பேர். உங்கள் பேர் என்னமா? ஸ்ரீரஞ்சனி சார். சரி, 10 பேர். அது சபா தமிழ் கிடையாது, வடமொழி. இங்கே இருக்கிற ரம்யா
அவங்க 2 குழந்தைகளுக்கும் அழகு தமிழ் பெயர் வைத்திருக்கிறார்கள். மொழியன், முகில் மொழியன், யாழினி. நம்ம உமாசங்கர் அவங்க பொண்ணுக்கு பேர் யாழ் நங்கை, பையனுக்கு பேர் இசை அமுதன். நவஜோதி 2 பையங்கய்யா. பெரியவன் பாவேந்தன், சின்னவன் குரல்வேந்தன். பாவேந்தன், குரல்வேந்தன். பாருங்க, அங்க பெற்றோர்கள் எல்லாம் வேற இதா இருந்தா கூட அவங்க குழந்தைகளுக்கு அவங்க பேர். நான் அந்த விதத்தில் நான் ரொம்ப கேவலமாக உணர்கிறேன். ஏன்னா எனக்கு 2 பையங்க. என் மொதல் பையன் பேர் ஹரிஹர சுதன், 2வது பையன் பேர் விஜய் ஆறுமுகம். அது வேறு வழி இல்லாமல் வச்சது. ஆனால் எனக்கு இன்றைக்கி ஒன்று சொல்கிறேன், முடிந்தவரை குழந்தைகளுக்கு தமிழ் பெயர் வையுங்கள், அழைப்பதற்கு சுகமாக இருக்கும். நம்ம பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், அதாவது செட்டில் ஆகுறது, அவ்வளோதான். செட்டில் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்னா சம்பாதிக்கணும், சொந்தமாக ஒரு வீடு கட்டணும், ஒரு 2 வீலரோ 4 வீலரோ வாங்கணும், கல்யாணம் பண்ணணும், பிள்ளை பிறணும், பிள்ளைக்கு ஒரு நல்ல எஜுகேஷன் கல்வி கொடுக்கணும், இவ்வளோ தான். இதுதான் செட்டில் ஆகுறது. இங்கே இருக்கிற ரசிக பெருமக்கள் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன், செட்டில் ஆகுறதுனா, தமிழன் செட்டில் ஆகுறதுனா, தமிழ் செட்டில் ஆகாமல் தமிழை செட்டில் ஆக முடியாது. தமிழ் நின்னா தான் தமிழை நிற்பான். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. முதல்லயே சொன்ன மாதிரி இங்க தமிழ் ஜெயிச்சிருக்கு, எந்த ஒரு டீமும் வந்து தோக்கல அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த ஒரு பாசிட்டிவான நோட்டோட நான் என்ன எல்லாருக்குமே ரிமைண்ட் பண்ண விரும்புறேன் அப்படின்னா, எந்த விஷயங்களை வந்து உங்களால தமிழாக்கம் பண்ணி அதை தமிழ்ல பேச முடியுமோ அதுக்கான முயற்சியில் ஈடுபடலாம். அதே மாதிரி மற்றவங்களுக்கும் வந்து நம்ம அதை பண்ணக்கூடிய ஒரு சின்ன இனிஷியேட் பண்ணி விடலாமே அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.